உங்களை பிரிஞ்சு இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்தா எப்படி? கொஞ்சம் கிட்ட வருது. ஒரு நிமிஷம் கூட உன்னால என்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. அப்போ ஒண்ணு செய்யலாம். அடுத்த வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது ஒரு டபுள் ரூமா செட்டப் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். அப்படின்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போறதா ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பெரிய அண்ணன் இருக்காரு, அவர் விட மாட்டார் போது இருக்கு. ராதா, அதெல்லாம் தலையெழுத்து. இங்க எழுதுனதை யாரால மாத்த முடியும்? ஆமா, கடவுள் நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டுதான் நம்ம தலையில எழுத போறாரா? ராஜா, அதெல்லாம் விதி பாதி மதி பாதி. அடேங்க அப்பா. ஆமா, இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? சொல்லட்டுமா? சொல்லு. நான் ஒரு அழகான இளம் கவிஞன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என்ன வயசு? ஒரு 25 இருக்கும். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி இருப்பாரு? தள 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 தளன்னு தக்காளி பழம் மாதிரி சிகப்பா இருப்பாரு. அவரு கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? இந்த பவுடர் போட்ட கேரம் போர்டு மாதிரி வழு வழு வழுன்னு இருக்கும். அவரு கண்ணு ராஜா, ஏய் ராஜா, உண்மை நினைச்சிட்டீங்களா ராஜா? ஜஸ்ட் ஃபார் a joke. ராதா, ஏன் ராதா அவ கனவுல கூட இன்னொருத்தனை பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்களை மாதிரி அழகான ஆள் எனக்கு இருக்கும்போது என் மனசு எங்க வேற ஆள நினைக்கும். வீடு வந்தாச்சு, இறங்கு. விருந்து ரெடி பண்ணு. நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. கம். ரொம்ப குளிர்து.